வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. கடந்த 10 வருஷத்துல நம்முடைய ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் 10 வருஷத்துல ஒரு வாட்டியாவது தமிழ்நாட்டுக்கு வந்தாரா? வந்தாரு. 2019 ஆண்டு தேர்தல் நேரத்தில் வந்தாரு. வந்து என்ன பண்ணாரு? மதுரையில திருமங்கலத்தில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டிட்டு போனாரு. அந்த ஒரே ஒரு செங்கல், ஒத்த செங்கலையும் நான் தூக்கிட்டு போயிட்டேன், பத்திரமா வச்சிருக்கேன். நான் சொல்லிட்டேன், மருத்துவமனையை கட்டுற வரைக்கும் கல்லு திரும்பி வராதுன்னு சொல்லிட்டேன். இப்போ திருப்பி சொல்றாரு, கண்டிப்பாக எய்ம்ஸ் மருத்துவமனை வரும் அப்படின்னு. தமிழ்நாட்டுக்கு அப்புறம் அறிவிச்ச பல மாநிலங்கள்ல எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிச்சாச்சு, மருத்துவமனை வந்தாச்சு. ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டா நிதி இல்லைன்னு சொல்றாங்க. நம்முடைய இந்த பிரச்சாரத்துடைய பயணத்துடைய பேரு மாநில உரிமைகளை மீட்க நம்முடைய தலைவர் குரல் அப்படிங்கிறது பேர் தான். அப்படி என்ன மாநில உரிமைகளை மீட்டெடுக்கணும்? ஏன் மீட்டெடுக்கணும்? ஏன்னா கடந்த 10 ஆண்டு அதிமுக ஆட்சியில அதிமுக அடிமைகள் ஒவ்வொரு மாநில உரிமையும் ஒன்றிய பாஜக கிட்ட அடகு வச்சிருக்கிறாங்க. மொழி உரிமை ஒரே ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன். கடந்த 5 வருஷத்துல தமிழ் மொழிக்கு, தமிழ் ஆராய்ச்சிக்கு, தமிழ் வளர்ச்சிக்கு ஒன்றிய அரசு நிதி எவ்வளவு தெரியுமா ஒதுக்கியிருக்காங்க? 1 ரூபா கூட ஒதுக்கல, 0. ஆனா யாருமே பேசாத சமஸ்கிருதத்துக்கும் ஹிந்தி மொழிக்கும் எவ்வளவு தெரியுமா ஒதுக்கியிருக்காங்க? 600 கோடி ரூபாய் அந்த மொழி வளர்ச்சிக்கு ஒதுக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, NEPன்னு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்கம்மா, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, புதிய கல்வி கொள்கை திட்டம். தாய்மார்களை கவனிங்க, நம்முடைய வீட்டில் இப்ப பசங்க 10ஆம் வகுப்புக்கும் 12ஆம் வகுப்புக்கும் பொது தேர்வு எழுதுறாங்க, பப்ளிக் எக்ஸாம் எழுதுறாங்க, கரெக்டா? இப்போ இந்த NEP வந்துச்சுன்னா 8ஆம் வகுப்புக்கு பொது தேர்வு, 5ஆம் வகுப்புக்கு பொது தேர்வு. நம்ம வீட்டு குழந்தைங்க 5ஆம் வகுப்புல பப்ளிக் எக்ஸாம் எழுதணுமா? ஏன் இதை கொண்டு வராங்க? தமிழ்நாட்டு மாணவர்கள், தமிழ்நாட்டு குழந்தைங்க படிக்க கூடாது அப்படிங்கிற ஒரே எண்ணத்துல தான் இந்த திட்டத்தை எல்லாம் கொண்டு வராங்க. அதே போல நம்முடைய நிதி உரிமை. நான் கேட்கிறேன், இப்ப 10 நாளா திரு மோடி அவர்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்காரு. நான் கேட்கிறேன், இப்போ டிசம்பர் மாசம் சென்னையில மிகப்பெரிய புயல் அடிச்சது உங்களுக்கு தெரியும், மிக்ஜாம் புயல். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், அதே மாதிரி இங்க தென்னகத்துல, தென் தமிழ்நாட்டுல திருநெல்வேலியில, தூத்துக்குடி, அத்தனை மாவட்டங்களும் தண்ணியில மூழ்கிச்சு. யாரும் வீட்டுல போய் ஒளிஞ்சுக்கல. முதலமைச்சர் உட்பட அனைத்து அமைச்சர்கள், அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள், அனைத்து மக்கள் பிரதிநிதிகள், நம்முடைய கழகத்தினர், அனைத்து நம்முடைய கூட்டணி கட்சியினர்லாம் களத்துல இறங்கி மக்களா நின்று மக்கள் பணி செஞ்சோம். திரு மோடி அவர்கள் வந்தாராமா? வந்து எட்டி பார்த்தாரா? எட்டி பார்க்கல. யார அமிச்சாரு? ஒன்றிய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் அமிச்சாங்க. அந்த அம்மா வந்து பார்த்துட்டு போய் நான் எல்லாம் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மக்களுக்கு நிதி கொடுத்தா வேணும், இழப்பீடு கொடுக்கணும்னு கிட்டத்தட்ட 37,000 கோடி பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 6,000 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நம்முடைய முதலமைச்சர் கொடுத்தார். ஒன்றிய நிதி அமைச்சர்கிட்ட கேட்டார், பிரதமர்கிட்ட கேட்டார், ஒன்றிய பிரதமர்கிட்ட கேட்டார், தயவு செய்து 37,000 கோடி ரூபாய் கொடுங்க அப்படின்னு. ஆனா அந்த அம்மா என்ன சொன்னாங்க? நாங்க என்ன பணம் கொடுக்குற மிஷினா, நாங்க என்ன ATM மிஷினா அப்படின்னு நக்கலா கேட்டாங்க, திமிரா கேட்டாங்க. நான் என்ன சொன்னேன் உடனே, அம்மா நான் ஒன்றும் நீங்க ATM மிஷின்னு சொல்ல, நாங்க ஒன்றும் உங்க அப்பா வீட்டு காசை கேட்கல. எங்களுடைய தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய, ஒன்றிய அரசுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வரி பணத்தை தான், எங்களுடைய தமிழ் மக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வரி பணத்தை தான் திருப்பி கொடுங்க, எங்க மக்கள்கிட்ட கொடுக்கணும்னு நான் கேட்டேன். உடனே அந்த அம்மாவுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. டெல்லியில ஒரு மிகப்பெரிய பிரஸ் மீட், பத்திரிகையாளர் சந்திப்பு, 1 மணி நேரம் பத்திரிகையாளர் சந்திப்புமா. அதுல 45 நிமிஷம் உதயநிதிக்கு பாடம், உதயநிதிக்கு மரியாதை தெரியல, உதயநிதி மரியாதையா பேச கத்துக்கோங்க அப்படின்னு எனக்கு பாடம் எடுத்தாங்க. நான் உடனே அடுத்த நாள் வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.